அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஒரு 3 செய்தி கொடுத்து பார்க்கலாம். முதல்ல இந்த அக்கா பேசுறத வந்து கேளுங்க. கொள்கை தான் என்ன கொள்கை? ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது தான் சீமானுடைய. தமிழன் தமிழ்நாட்டை ஆள்றாரு, உனக்கு ஏன் வலிக்குது குத்துது? இந்த அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமானுடைய கொள்கையே தமிழ்நாட்டை தமிழன் ஆள்றது அப்படிங்கிறதானே. அப்படி பார்த்தா விஜய் வந்து தமிழன் தானே, அவர் வந்து ஆட்சி செய்யும்போது உனக்கே சீமான் குத்துது, கொடையுது, எரியுது, நீயே குள்ளநேரி வேலை பார்க்குற, நீயே விஜய்க்கு எதிராக வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்க, ஏன் திமுக காசு வாங்கிட்டு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா வந்து கேட்குறாங்க. இந்த அக்காவுக்கு பதில் நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கார், அவர் வந்து தமிழர் தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திராவிடத்தோட மாசற்ற வாரிசே நான் தான் அப்படிங்கிறாரு. அப்போ எடப்பாடி தமிழங்கிறனால சீமான் வந்து எடப்பாடி ஆதரிச்சிட முடியுமா? ஏன்னா எடப்பாடி திராவிடத்தோட மாசற்ற வாரிசாக இருக்கார், அதிமுக அப்படிங்கிற திராவிட கட்சியோட தலைவராக இருக்கார், அவர் ஆதரிக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் தமிழனாக இருந்தால் கூட, இவங்க சொல்கிறபடி தமிழனாக இருந்தால் கூட அவர் என்ன சொல்கிறாரு, திராவிட ஒரு கண்ணு தமிழ் தேசிய ஒரு கண்ணுன்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, திராவிட கட்சி மாதிரியே திமுக பண்ண அதே பித்தலாட்ட அதே ஃபோர்ஜரி அரசியலை வந்து பண்ணுறாரு. இலவச நான் வந்தால் கொடுப்பேங்கிறாரு. ஆனால் கொடுக்க முடியாது. 2500 கொடுக்க முடியாது, தாலிக்கு தங்க கொடுக்க முடியாது. ஏன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அதுதான் சீமான் உண்மையை சொன்னார். விஜய் வந்து திராவிட கட்சியை பண்ண அதே அரசியலை பண்ணார். அதனால இந்த அக்காவுக்கு என்ன சொல்கிறோம்னா, விஜய் அவர்களை எதிர்க்கிறது காரணம் அவர் திமுக பண்ண அதே திராவிட அரசியல் பண்ணுறாரு. திராவிட தூக்கிட்டு வர்றாரு. திராவிட தூக்கிட்டு யார் வந்தாலும் தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் அவர்கள் தமிழன் எடப்பாடி எதிர்ப்பார், தமிழன் விஜயா இருந்தார் எதிர்ப்பார் அப்படிங்கிறத இந்த அக்காவுக்கு வந்து நம்ம சொல்லிக்கிறோம். தமிழ்நாடு தமிழன் தான் ஆளணும், ஆனால் திராவிட ஏற்றுக்காத, திராவிடத்தை வந்து முற்றிலுமாக புறக்கணிக்கிற தமிழ் ஆளணும் அப்படிங்கிறத அண்ணன் சீமானு பேசின கருத்து. அடுத்து இந்த வீடியோ பாருங்க. திரள் நிதி நம்மட மக்கள் இயக்க மக்கள்கிட்ட தான்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீயே வாடா குத்திக்கிட்ட, மக்கள்கிட்ட தான்டா கேட்ட. அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றுக்கு தரமான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டாரு. இந்த தாவைக்காரங்கெல்லாம் ஒப்பாரி வச்சுக்கிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் பேசும்போது ஒரு ஓ போட்டு ஒரு வார்த்தை வந்து சீமான் பேசிட்டாரு, ஓ போட்டு ஒரு வார்த்தை வந்து பேசிட்டாரு. எப்படி பேசலாம், சீமான் மக்களுக்கு எதிராக வந்து இப்படி பேசிட்டாரு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியை வந்து இப்படி கீழ்த்தரமாக விமர்சிச்சிட்டாரு அப்படின்லாம் இவங்க வந்து கதறாங்க. அவர் அப்படி என்னென்னா சொன்னார்னு பார்த்தா, எங்களை வந்து திரள்நிதின்னு சொல்லி இந்த தாவேக்காரங்க வந்து சொல்கிறாங்க. நாங்கள் திரள்நிதினா நீங்கள் பிளாக் டிக்கெட்டா, நாங்கள் திரள்நிதி திருடர்கள்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் பிளாக் டிக்கெட் ஊற்றுவீங்க. கள்ள சந்தையில் 200 டிக்கெட்டை 800 1000 2000 வரை விற்ற பிளாக் டிக்கெட் பசங்க, அயோக்கிய பசங்க, அதாவது கொள்ளை ஊழல் அதிக லாபத்தை வந்து 200, அதாவது மொத்தமாக ஒரு தேட்டர் வந்துச்சுங்களேன், அது ஆன்லைன் டிக்கெட் இருக்குன்னா ஆன்லைன் டிக்கெட் கூட வந்து பிளாக் பண்ணி விட்றது. இவங்க எல்லா டிக்கெட்டையும் வாங்கிக்கிறது, ரசிகர் மன்றம் அப்படிங்கிற பேரில் வாங்கிக்கிறது. வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னா, வெளியே இவங்க நின்று டிக்கெட் வேணுமா, டிக்கெட் வந்து 1000 அங்கே வாங்கினா 200, இவங்கள்ட்ட வாங்கினா 1000. அப்போ டிக்கெட் வாங்கினா தான் பார்க்க முடியும். இப்போ மணப்பாறையில் வந்து 2 தேட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு தேட்டரில் வந்து படம் போட்டுருக்கேன் ஜனநாயகம்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி முதல் நாள் அந்த பிளாக் டிக்கெட்டை பூரா வந்து இவங்க வாங்கிக்கிறது, அந்த தேட்டர்லேருந்து இவங்க வாங்கிட்டு கட் அவுட்டு ஃப்ளக்ஸ் அது இதுன்னு வச்சுட்டு இந்த காசை வந்து மக்கள்கிட்ட 200 டிக்கெட்டை 800 விற்கிறது. அப்புறம் பிளாக் டிக்கெட் பசங்க அயோக்கிய பசங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏன் கோவருது? அப்போ நீங்கள் அயோக்கிய பசங்க தான். எங்களை திறநிதினா நீ பிளாக் டிக்கெட் விற்கிற அயோக்கிய பையா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாரு அண்ணன் சீமான் அவர்கள். அப்புறம் வந்து சொல்கிறாரு, இப்போது ஒரு மக்கள் இயக்கம் இருக்குது அப்படின்னா, மக்கள்கிட்ட அந்த மக்கள் இயக்கம் மக்களுக்காக இருக்க இயக்கம் வந்து என்ன ஒன்றும் மக்கள்கிட்ட தான்டா காசு வாங்குவோம், அது வந்து தப்பு அப்படின்னா நீ வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட தானே கேட்குற, நீயா வந்து ஓட்டு போடுறியா அப்படின்னு தான் அந்த சீமானவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி வந்து அது இடையில அது சீமான் பேசினாரா பேசலையா அந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தை வருது. அப்போ நீ வந்து மக்கள்கிட்ட தான்டா போய் என்ன பண்ணுற, ஓட்டு கேட்குற, நீயா வந்து ஓட்டு போட்டுக்க முடியுமா? அப்போ மக்களுக்குன்னா மக்கள்கிட்ட தான் வந்து என்ன பண்ண முடியும், ஓட்டு காசு கொடுங்க, நான் உங்களுக்காக வந்து சேவை செய்ய வந்திருக்கிறேன், உங்கள் பிரச்சனைக்கு நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு நான் கேட்குறேன். என் கட்சிக்காரன் எனக்கு வந்து காசு கொடுக்குறான், அதை திருநெல்வேலி திருடன், அதை வாங்கிட்டு சீமான் வந்து கார் வாங்கிட்டாரு, திருநெல்வேலி வாங்கிட்டு சீமான் வீடில் வந்து 4 லட்சம் 5 லட்சம் வாடகைக்கு வீடு இருக்காரு, திருநெல்வேலி வாங்கி சீமான் பாருங்கள் கோடிக்கணக்கில் சொத்தை சேர்த்துட்டாரு அப்படி இப்படின்னா, அப்போ நீ யார் பிளாக் டிக்கெட்டுக்காரன் அப்படின்னு சொல்லி அவன் சீமான் ஒட்டு மொத்தமாக இந்த பிளாக் டிக்கெட் விமர்சனத்தை வச்சு செஞ்சுட்டார். அதே மாதிரி நான் வந்து பென்ஸ் காரில் போகிறேன்டா, அடுத்து ஃப்ளைட்டில் கூட போவேன்டா, உனக்கு ஏன்டா தமிழ் தேசியம் பேசுகிறவன் கடைசி வரையும் வந்து ஜோல்னா பையனை தூக்கிட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு அப்படி தான் போகணுமா? நீங்கள் திருடுவீங்க. திராவிட கட்சி பேசுகிறவங்க அவங்க வந்து நல்ல வசதியாக இருக்கலாம், காரு லட்சமாக இருக்கலாம், உங்கள் நடிகர் விஜய் வந்து ஃப்ளைட்டில் போகலாம், நாங்கள் கடைசி வரையும் இதில் தான் போகணுமா, காரில் தான் நடந்தால் போகணுமா, இல்லை வந்து சைக்கிளில் தான் போகணுமா? நாங்கள் இப்படி தான்டா கார்லேயும் போவோம், நான் ஃப்ளைட்டுக்கு வாங்கி ஓட்டுவேன், என்னுடைய மருமை எனக்கு கார் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அவங்க வச்ச திரண்டு விமர்சனத்துக்கு அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டார். என்ன இவங்களுடைய ஒட்டுமொத்த வரலாறுமே இவங்க அதான் சீமான் சொல்கிறார். நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, சீமான் திரளாரு, ஆனால் மக்கள் கொடுக்குறாங்கடா, மக்கள் இயக்கம் மக்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக சீமான் வந்து வச்சு செஞ்சுட்டாரு. அடுத்தபடியாக என்னன்னா, நம்மளுடைய செங்ஸ் ப்ரோ இருக்கார்.
இதுக்கெல்லாம் நீங்க கேள்வி கேட்டு இருக்கக்கூடாது. அங்க சட்டமன்றத்தில் அந்த செங்ஸ் ப்ரோ வந்து அந்த விஜய் பாலாஜி செங்ஸ் ப்ரோ இவங்கெல்லாம் வந்து அப்படியே ப்ரெஸ் மீட் வந்து அட்டன் பண்ணுறாங்க. உடனே அங்கே இருக்க பத்திரிக்கையாளர் வந்து கேட்குறாங்க, என்னங்க இலவசமெல்லாம் நீங்கள் வந்து அறிவிச்சிங்களே 2500 படம் தாலிக்கு தங்க, அதெல்லாம் நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சீமான் அவர்கள் சொன்னார், இப்போ கூட உங்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னோடனே இந்த செங்ஸ் ப்ரோ என்னென்னா அந்த விஜய் பாலாஜி என்ன சொன்னாரோ அதே வந்து வேறு வடிவில் சொல்கிறாரு. சீமான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு. உடனே பத்திரிக்கையாளர்கள் அவர் ஒரு தலைவர் தானே, அவர் சொல்கிற கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதா அப்படின்னோடனே அதுக்கு இவர் சொல்கிறாரு, சட்டமன்றத்தில் 5ஆம் தேதி நாங்கள் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே கேள்வி கேட்பாங்க, நாங்கள் பதில் சொல்லிக்கணும், சீமானுக்கெலாம் பதில் சொல்ல முடியாது. அப்போது இந்த செங்கோட்டையனுடைய அந்த புத்தி எப்படி இருக்குன்னா ஆணவத்தில் உச்சியில் வந்து ஆடுறாரு அமைச்சர் செங்கோட்டையன், அப்படி தான் வந்து சொல்லணும். அதாவது செங்கோட்டையன் அவர்களை அண்ணன் சாட்டை துரைமுருகன் என்னென்னா அந்த வாச்சாத்தி சூத்திரதாரி அப்படின்னு நிறைய விமர்சனம். அதனால என்னென்னா இப்படி தான் அவங்க பயந்துக்கிட்டு நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது சீமான் வந்து ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அது நம்மளுக்கு அடி வேறமாக இன்னும் பலமாக இருக்கும். அதனால் ஐயோ சீமானுக்கெலாம் ஒரு பயம் இருக்குது. என்னென்னா இந்த விஜய் பாலாஜி அவர்கள் மனசுலையும் ஒரு பயம், அந்த பயத்தினால தான் சீமானா எம்எல்ஏவா எம்பியா அப்படின்னு சர்க்காசமாக பண்ணிவிட்டு, ஏன்னா பயம்தான். ஏன்னா சீமான் அவர்கள் அந்த இந்த விஜய் பாலாஜிகிட்ட கேட்குறாங்க பத்திரிகையாளர்லாம், சீமான் அவர்கள் வந்து விஜயோடைய அரசை வந்து கையாளாகாத அரசு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாரு. அப்படின்னோடனே சீமான் யார் எம்எல்ஏவா எம்பியா அப்படின்னு அதை மறைச்சிக்கிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பேத்கர் சிலை வந்து நாங்கள் திறப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அவங்களால முடியாது, ஏன்னா அவங்களால செய்ய முடியாது. அப்போ என்ன விமர்சனத்தை சர்க்காசமாக யார் ஆனால் இது எல்லாமே ஆணவ பேச்சு, இதை மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பொதுமக்கள் யார் கேட்டாலும் அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏவாக இருக்கட்டும் பதில் சொல்லணும். ஏன் எனக்கு தண்ணி வரலன்னு கேட்டால் அமைச்சர் எம்எல்ஏ பதில் சொல்லி தான் ஆகணும். அதே மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு சீமான் அவர்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லி தான் ஆகணும். பதில் சொல்லலைன்னா இது வந்து அகங்காரம், ஆணவம், திமிரு அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டே தான். இந்த தாவைக்காரங்களே பார்ப்பாங்கல்ல, ஏன்டா விஜய் அவர்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தாவைக்காரர் நினச்சிட்டு இருக்காங்க. அதில் இப்படி வந்து தலங்கணத்தோட உச்சத்துலையும் ஆணவ திமுறலையும் அவங்க வந்து பேசுகிறாங்க. எதுக்கு சீமானுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், சட்டமன்றத்தில் வாங்க பதில் கேட்டால், அப்போது இவங்கெல்லாம் வந்து எப்படி அமைச்சராக இருக்க தகுதியாக இருக்கவங்க, இவங்களுக்கு தகுதி இருக்கான்னா அப்படி தான் மக்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க. விஜய் ஓட்டு போட்டவங்களே அப்படி தான் வந்து இப்போ கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் நேற்று இளைஞர்கள்லாம் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து இணைஞ்சாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு இந்த தாவக்காரங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, என்னடா சீமான் அவ்வளோதான் நினச்சான், சீமான் கட்சியை அழிஞ்சிருச்சுன்னு நினச்சான், என்னடா இப்படி வந்து கூறுறாங்க, சீமான் அவ்வளோதான் பேச மாட்டார், அப்படியே அடங்கிடுவார், நம்ம தோற்று போயிட்டோன்னு சொல்லி அடங்கி உட்காந்துருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சீமான் வந்து அந்த கிழிக்கிறாரு. அதாவது ரவரவையாக உரிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ரவரவையாக வந்து உரிக்கிறாருன்னு சொல்லி இந்த கூட்டமெல்லாம் கதறிட்டு இருக்குது, தேவைக்கா கூட்டமெல்லாம் கதறிட்டு இருக்குது. அதான் அண்ணன் சீமான் சொல்கிறாரு, சாட்டை துரைமுருகன்ட்ட சொல்லிட்டேன்ட்டு, அதாவது அவன் நீ பேசுகிறதுல அவன் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அவன் கோவப்படுற மாதிரி நீ பேசு அப்படின்னு நான் சாட்டை துரைமுருகன் சொல்லிட்டேன் அப்படிங்கிற. புரியுதுங்களா? இனிதாண்டா இருக்குது நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சியை செயல்பட போது விஜய் அவர்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பும், அவர் விடுற ஒரு சர்க்களையும், அவர் செயல்படுற, அதாவது அவர் வந்து இலவசம்லாம் தர்றேன்னார்ல, அந்த மாதிரி அவர் வந்து கொடுக்காத விஷயங்களை, அவர் பண்ணுற தப்புகளை நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சியாக இருந்து கேள்வி கேட்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் கேள்வி கேட்டோன்னா இந்த கூட்டமெல்லாம் கதறுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.